السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுக்கு தொடர்படியான சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதனுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் அந்த மலக்குகள் அந்த மனிதனை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தார் அவர்களுக்கு இருந்த நிலையை மாற்றுவது கிடையாது. அவர்கள் தங்களுக்கு இருந்த நிலையை மாற்றிக்கொள்கிற வரை அல்லாஹ் ஒரு கவுமுக்கு ஒரு கூட்டத்திற்கு தீங்கை நாடிவிட்டால் அதை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது. மக்களுக்கு அல்லாஹ்வை விடுத்து எந்த ஒரு பொறுப்புதாரியும் கிடையாது என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து 13ஆம் அத்தியாயத்தில் 11ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். முக்கியமான பல தகவல்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான். மனித சமுதாயம் நம் மீது கருணை கொண்டவன் அல்லாஹ். நாம் எந்த ஒரு இன்னல்களையும் ஆபத்துகளையும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் சில மலக்குமார்களை பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அக்கிபாத்தி என்றால் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பின் அடுத்த கூட்டம், அதற்கு பின்பு அடுத்த கூட்டம் நம்மை ஒரு நிழல் போல் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். நாம் எங்கு சென்றாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு சென்றாலும் சரி, வியாபாரம் நிமித்தமாக வெளியூர்கள் சென்றாலும் சரி, மலக்குமார்கள் அக்கிபாத்தின் தொடர்படியாக வந்து கொண்டே அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே பல்வேறுபட்ட இன்னல்களிலிருந்து நம்மை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே உத்தரவாதம் தருகிறான். அருமை சகோதரர்களே, நான் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், அந்த மலக்குமார்கள் நாம் ஏதாவது தவறி விழுந்து விடக்கூடாது, குண்டும் குழியிலே விழுந்து நம்முடைய கைகால்களை ஒடித்து கொள்ளக்கூடாது, எந்த ஆபத்துகளையும் சிக்கி கொள்ளக்கூடாது, எந்த வனவிலங்குகள் விஷ ஜந்துக்கள் நம்மை தீண்டி விடாதவாறு அவர்கள் பாதுகாக்கிறார்கள். ஏதாவது விபத்துக்கள் நடக்குமானால் அந்த விபத்துகளில் கூட நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த விபத்துகளிலிருந்து அந்த மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் தான். எத்தனையோ பேர் மயிரிழையிலே தப்புகிறார்களே, மலக்குமார்களுடைய அந்த உதவிக்கரம் அங்கே நீட்டப்படுகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அதை கேட்டு பெற வேண்டும். யா அல்லாஹ், மலக்குமார்கள் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக நாம் கேட்க வேண்டும். இடிபாடுகளில் கூட நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஒரு சுவர் இடிந்து விடுகிறது என்றால், இடிந்து விடுகின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் அங்கே இருப்போம். இடிந்து விடுவதற்கு முன்னாலே நாம் அங்கிருந்து தப்பித்து விடுவோம். அதுபோன்று எத்தனையோ சம்பவங்கள் சம்பவிக்கின்றனவா இல்லையா? அதே சமயம் அல்லாஹ் ஒருவருக்கு தீங்கை நாடிவிட்டால் அந்த தீங்கிலிருந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஊரிலே ரைஸ் மில் தெருவில் ஒரு குழந்தை இறந்தது. பல்லாண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன துவாரத்திலே கையை உள்ளே விட்டது. ஒரு விஷ ஜந்து அந்த குழந்தையை தீண்டி அந்த விஷம் உடம்பெல்லாம் ஏறி அந்த குழந்தை இறந்து போய்விட்ட அந்த துக்ககரமான செய்தியை ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் குடும்பத்திலே நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நாம் மறக்கவியலாது. அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவருடைய அருமை நண்பர் அபு மிஜ்லஸ் என்பவர் சொன்னார், முராதி என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் புனித மதீனாவிலே, உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். சொல்வது யார்? அபு மிஜ்லிஸ் என்பவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்ல, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல், கவலைப்படாமல், அச்சப்படாமல்
பதில் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் மலக்குமார்களை பாதுகாவலர்களாக ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த பாதுகாவலர்கள் கண்டிப்பாக நம்மை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்களும் கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த ஆயத்தின் மீது அவர்களுக்கு அந்த அளவுக்கு அபாரமான ஒரு நம்பிக்கை. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், நாம் ஓதுகிற ஒரு விஷயம்தான். கிராமன் காத்திபின், 2 பக்கம் கிராமன் காத்திபின் மலக்குகள் இருக்கிறார்கள். 5 பேரிலிருந்து 20 பேர் வரை கணக்கு சொல்கிறார்கள். நம்மை தொடர்ந்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். நாம வாழ்ந்தோம் என்றால், உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான மூமின்களாக, அல்லாஹுடைய அச்சம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தோம் என்றால், மலக்குமார்களுடைய அந்த வளையத்திற்குள்ளே, பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவர்கள் நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கிறது அருமை சகோதரர்களே. நம்முடைய முன்னோர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையரெல்லாம் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளையை மலக்குமார்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, தனியாக வீட்டில் உறங்கி கொண்டிருப்பாங்க, வீட்டில் யாருமே கிடையாது. பார்ப்பதற்காக நான் திடீரென்று மாலை நேரத்தில் புறப்பட்டு இரவு 4-5 மணி நேரம் பயணித்து என்னுடைய தாயாரை காண சென்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தாயாரோடு இருந்து அளவலாவி விட்டு, அத்தா என்னோடு நீ ஒரு இரவாவது என்னோடு நீ சேர்ந்திருத்தா என்று சொல்லுவாங்க. முடியாது. இரவோடு இரவாக புறப்பட்டு மறுநாள் காலையில் நீடூர் திரும்புவேன். அப்போது என்னுடைய தாயார் சொல்வார்கள், நீ கவலைப்படாதப்பா, நீ இப்படி திடீர்னு வர வேண்டாம், உன்னை நீ சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம், மலக்குமார்கள் கூட இருக்கிறான்ப்பா. அவங்க பேசுகின்ற அந்த ஒலி கூட என்னுடைய காதில் விழுகுதுப்பாம்பாங்க. அவங்க பேசுகின்ற தங்களுக்கு மத்தியில் அவங்க ஏதோ அவங்க ஒரு உணர்வு பூர்வமாக பேசுகிறாங்க. நாம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக, பலம் சேர்ப்பாயாக என்று கேட்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. அருமை சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்யும்போது சொல்லுகிறான், ஒரு கௌம், ஒரு கூட்டத்தார் ஒரு நல்ல நிலையில் இருந்தார்கள் என்றால் அந்த நிலையை அல்லாஹ் எப்போது மாற்றுவான் என்றால், அம்மக்கள் தங்களுக்கு இருந்த அந்த நிலையை மாற்றிக்கொள்ளும்போது அல்லாஹ் மாற்றி விடுவான். நாம் அல்லாஹுடைய பயத்தோடு இருக்கிறோம், இறையச்சத்தோடு இருக்கிறோம், நீதி நியாயத்தோடு நாம் நடக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நாம் நடந்து கொண்டே இருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கான அந்த நிலையை பாதுகாப்பான். அதிலிருந்து கொஞ்சம் தடமாறினோம் என்றால், திசையை மாறினோம் என்றால் நம்முடைய நிலை என்ன என்று சொல்ல முடியாது. பல்வேறுபட்ட இன்னல்கள், இடுக்கண்களுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும். அது போன்ற பல அனுபவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலருக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் எல்லாம் சங்கடப்படுத்துவார்கள், சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சங்கடப்படுத்துவார்கள். குறுக்கு வழியிலே காசு பணம் சம்பாதிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் ஒரு பந்தா காண்பித்து கொண்டிருப்பார்கள். கடைசியில் அவர்கள் ஒரு செல்லா காசாக மாறிவிடுகிறார்கள் பார்க்கிறோம். நடுவீதியில் நிற்கின்ற அந்த மோசமான காட்சியை நாம் பார்க்கிறோமே. என்ன காரணம்? அவர்கள் தங்களுக்கு இருந்த ஒரு நல்ல நிலையை மாற்றிக்கொண்டதன் விளைவாக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த ஆயத்திருக்கிறதே அர்த்தமுள்ள ஆயத், கருத்து செறிவான ஒரு ஆயத். இந்த ஆயத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரும் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்வார்கள். உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறிய தோல்வி ஏற்படுகிறது. இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது என்றால், வில்லேந்திய வீரர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மலையினுடைய அந்த உச்சி பகுதியில் நிறுத்தி, நான் உங்களுக்கு உத்தரவு தருகிற வரை நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. எதிரிகளோடு நாங்கள் சமர் புரிந்து கொண்டிருப்போம், போரிட்டு கொண்டிருப்போம், ஆனால் நீங்கள் இங்கே நிற்க வேண்டும், பாதுகாவலர்களாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் என்ன ஆனது? அந்த வில்லேந்திய வீரர்கள் இருக்கிறார்கள், மிகவும் அருமையான சஹாபிகள் தான். அவர் தப்பு தாண்டவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கிடையாது, உத்தம புத்திரர்கள் தான், அதில் சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது. போர் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது, நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள், போர் முடிகிற வரை தானே, முடிய போகிறதே, எனவே நாம் இந்த இடத்தை விட்டு நகரலாம் என்று சிலர் சொன்னார்கள். இல்லை, அடுத்த உத்தரவு வர வேண்டும் பெருமானாரிடமிருந்து, அதுவரை நாம் இங்குதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, அங்கிருந்து நகர்ந்தார்கள். விளைவு மோசமாகிவிட்டது. பின்பக்கமாக இருந்து எதிரிகள் முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
தாக்க ஆரம்பித்ததன் காரணமாக பெருமானாரும் பாதிக்கப்பட்டார்கள், சஹாபிகளும் பாதிக்கப்பட்டார்கள். உஹது போர்க்களத்தில் எந்தெந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டன என்பதை தங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் தங்களுக்கு இருந்த அந்த நல்ல நிலையை அவர்கள் மாற்றிக்கொண்டதன் காரணமாக அங்கே நிலைமை மாறிப்போனதா இல்லையா? சத்திய சஹாபியருடைய வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாம் எம்மாத்திரம் நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். என்றும் அல்லாஹுடைய அச்சத்தோடு, இறை நம்பிக்கையோடு, ஹலாலான சம்பாத்தியத்தோடு, பரிசுத்தமான இதயங்களோடு, நல்ல ஒரு செயல்பாடுகளோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் திருத்தமாக இருக்கும், நன்மை மிக்கதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த சூரத், இந்த ஆயத்தினுடைய அந்த முடிவுரையிலே நமக்கு குறிப்பிடுகிறான். படிப்பினை நிறைந்த ஒரு வசனம். இந்த வசனத்தின் மூலமாக அந்த இரண்டு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது. சுற்றுமுற்றும் மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்து கொண்டு யா அல்லாஹ் எங்களை எங்களுடைய குடும்பத்தினரை மலக்குமார்கள் மூலமாக முழுமையான பாதுகாப்பை தந்தருள்வா நாம் கேட்க. நம்பர் 2, நாம் நல்ல நிலைமையில் இருந்தோம் என்றால், இறை வணக்க வழிபாடுகளோடு நாம் இருந்தோம் என்றால், தொடர்ந்து அந்த இறை வணக்க வழிபாடுகள் நாம் இருக்கிற வரை அல்லாஹ் நமக்கு சிறந்த பாதுகாவனாக இருப்பான் என்கின்ற அந்த நற்சிந்தனையோடு வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிதாவனாக இருப்பில்லாக.